ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் பல பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் விநாயகர் சதுர்த்தி. முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானுக்கு உகந்த ஒரு நல்ல நாள். இந்த நாளில் இவரை வழிபாடு பண்ணினோம்னாலே போதுங்க, ஒட்டுமொத்த தெய்வங்களையும் தேவாதி தேவர்களையும் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும். கணங்களின் அதிபதி தான் கணபதி. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த விநாயகர் பெருமானால் மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் தடங்கல்கள், முன்னேற்றம் இல்லாத தன்மை, வியாதி, கஷ்டம், எதிரி தொல்லை, பண பிரச்சனை, இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமை படைத்தவர் விநாயகர் பெருமான். அதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான ஞானம், அறிவு, வெற்றிகள் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவரும் தான். இந்த நாளில் புதுசாக விநாயகர் சிலை வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணி அவருக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்கள்லாம் படைச்சு வழிபாடு பண்ணுவீங்க. உங்களுடைய வழக்கப்படி இந்த வழிபாடுகள் எல்லாத்தையுமே தாராளமாக பண்ணலாம். அது கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரம் ஏதாவது இருந்துச்சுன்னா பாருங்கள், அதுலேருந்து தானாக விழுந்த இலை இருக்கும். அந்த இலையை ஒரே ஒரு இலையை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. இதை மஞ்சள் தண்ணீரில் நீங்கள் நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு அந்த அரச இலையில் உங்கள் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் முன்னாடி அந்த இலையை வச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. அதில் பன்னீர் அப்படி இல்லைன்னா தண்ணீரே கூட நீங்கள் விட்டு நல்லா குழைச்சிக்கோங்க. அந்த மஞ்சள் கலவையை உங்களுடைய மோதிர விரலால் அந்த அரச இலையில் விநாயகர் பெருமானுக்கு உரிய பீஜ மந்திரமான கம், ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம்ங்க. இந்த கம் அப்படின்ற பீஜ மந்திரத்தை நீங்கள் எழுதி இதை விநாயகர் பெருமான் முன்னாடியே நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜையெல்லாம் பண்ணுங்கள். பூஜையெல்லாம் நிறைவு பண்ணிவிட்டு அடுத்த நாள் நீங்கள் இந்த அரச இலையை எடுத்து உங்களுடைய வீட்டு பீரோ லாக்கரில் பணப்பெட்டியில் வச்சு லாக் பண்ணிவிடுங்க. இது எப்பவும் அந்த இடத்துலையே இருக்கட்டும். உங்களுக்கு சகல விதமான சுபிட்சங்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அற்புதமான தாந்திரிக பரிகாரம். இதை இந்த நாளில் செஞ்சு பாருங்கள். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.